திருச்செங்கோடு அருகே சக்திநாயக்கன் பாளையம் பகுதியில் 3 பேரை நபர் ஒருவர் கத்தியால் குத்தியிருக்கிறார். சிறுமி உட்பட 3 பேருக்கு கத்தி குத்து விழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாதேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாதேஸ்வரன், என்ன நடந்தது? வணக்கம் கலிமொழி. சக்திநாயக்கன் பாளையம் பகுதியில் குடித்தெருவில் வசித்து வர்ற ஒரு MCA பட்டதாரியான செந்தில்குமார். இவர் பெங்களூர்ல ஒரு சாப்ட்வேர் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வர்றாரு. அவருக்கு ஏதோ மன அழுத்தம் இருக்கிறதாகவும், சத்தம் சம்பந்தமான மன அழுத்தம்னால 2 வருஷத்துக்கு முன்ன சிகிச்சை பெற்றதாகவும், தற்போது வீட்டுல விடுமுறையில ஒரு அறைக்குள்ள யார்கிட்டையும் பேசாம சாப்பாடு நேரம் மட்டும் வெளியே வந்துகிட்டு இருந்ததாகவும் கூறப்படுது. இந்த சூழ்நிலையில அவங்க வீட்டுல விளையாண்டுட்டு இருந்த அவருடைய தம்பி மகள்கள் 2 பேரு, பக்கத்துல இருக்கிற சத்யபிரியாவின் மகன் அவங்களும், பிரபு மேகலாங்கிறவங்களுடைய 10 வயசு குழந்தை சஸ்மிதாங்கிறவங்களும் 5 பேரும் வீட்டில் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ யாரோ எல்லாம் சிரிச்சு பேசி சத்தம் அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்ததுனால மேஜிக் அடியில் மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அதிகமாக சத்தம் போட்டதா கூறி சஸ்மிதாங்கிற பொண்ணு கழுத்து அவர் எடுத்திருக்காரு. இந்த குழந்தை அலற சத்தம் கேட்டு எல்லாரும் வெளியே ஓடி இருக்காங்க. அப்போ அந்த பையனுடைய செந்தில்குமாரனுடைய அம்மா சம்பூர்ணம் ஓடி வந்து குழந்தையை தூக்கிட்டு வெளியே ஓடி வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு பக்கம் இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அந்த தங்கராசு, முத்துவேல் 2 பேரையும் அவர் கத்தியில வெட்டியிருக்காரு. ஊர் பொதுமக்கள் பிடிச்சு அவரை போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இந்த போலீஸ்ல ஒப்படைக்கும் போது அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு தெரிஞ்சதுனால அவங்க வச்சு விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கைது பண்ணி நடவடிக்கை எதுவும் எடுக்கல. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு காலையில அவர் வந்து குழந்தைகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதாகவும், செக்ஷுவல் மிஸ்ஸில் ஈடுபட்டதாகவும், அதனாலதான் அவங்க வந்து அந்த குழந்தையை வெட்டிட்டதாகவும், அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தா எப்படி அவருக்கு 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லியும் கேட்டு ஊர் பொதுமக்கள், அந்த குழந்தையோட அப்பா பிரபு உள்ளிட்டவங்க சுமார் 150 பேர் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இது பத்தி தகவல் அறிஞ்ச திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி நேரில் வந்து இமயவரம்பன் DSP முன்னிலையில எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், கொலை முயற்சி வழக்கு பதியப்படும், பொதுமக்கள் விரும்பும்படி அவர் கடுமையான தண்டனை பெற்று தரப்படும் உறுதியளிக்கும் பேரில் 2 மணி நேரமா நீடிச்ச சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த கொலை சம்பவத்தினால அந்த பகுதியில் பரபரப்பு தொடர்ந்து நீடிச்சிட்டு வருதுங்க கனிமொழி. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மாதேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.